ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் செவ்வாய்க்கிழமை. குழந்தை இயேசுவின் புனித தெரேசா விழா. குழந்தை தெரேசாவுடன் கூட பிறந்தவர்களுள் கடைக்குட்டியாக 9வது குழந்தையாக பிறந்தவர் இவர். இவருக்கு 4 வயது ஆகும்போது தன் தாயை இழந்தார். ஆனால் சமயப்பற்றிலும் பிறர் சிநேகத்திலும் வளர்ந்தார். முதன்முறையாக ஒரு தம்பதியரை திரு அவை புனிதர்களாக அறிவித்தது என்றால் அது குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவின் பெற்றோரை மட்டுமே. தந்தையின் பெயர் லூயி மார்ட்டின், தாயின் பெயர் ஜேலி குவேரின் மார்ட்டின். 2015ஆம் ஆண்டு தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பெற்றோரை புனிதர்களாக திரு அவைக்கு அறிவித்தார். நமது திரு அவை 4 பெண் துறவிகளை மறைவல்லுநர்களாகவும் அறிவித்திருக்கிறது. அதில் இளையவர் இவர்தான். சியன்னா கத்ரீனா, அவில்லா தெரேசா, வின்சென்ட் ஹில்டெகார்ட். குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. திரு அவை ஒரு ஆண் துறவியையும் ஒரு பெண் துறவியையும் மறைபரப்பு பணி பாதுகாவலர்கள் என்று அறிவித்திருக்கிறது. அதிக தூரம் பயணித்து நற்செய்தியை அறிவித்த ஆண் துறவி புனித பிரான்சிஸ் சவேரியார் எங்குமே பயணிக்காமல் 4 சுவர்களுக்குள்ளேயே இருந்து உலகம் மனம் திரும்புவதற்காக அல்லும் பகலும் தன்னை ஜெபத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட இன்றைய புனிதர் குழந்தை இயேசுவின் தெரேசா பெண் துறவி. இவருக்கு சிறுமலர் என்ற புனை பெயரும் உண்டு. இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் ஏராளம். அதில் 3 மட்டும் நாம் சிந்திப்போம். 1. ஜெபம். சிறுமலர் தெரேசா தேர்ந்தெடுத்தவைகள் எல்லாம் கடவுளுக்கு உகந்த சிறிய வழிகளே. அவருடைய சிறிய வழி ஜெபத்திலும் பிரதிபலித்தது. எளிமையான சிறிய ஜெபம். என் கடவுளே, என்னுடைய எல்லா செயல்களையும் தியாகங்களையும் மகிழ்ச்சியையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் விரும்புவது போல என்னை பயன்படுத்தும். கடவுளின் மேல் நாம் கொண்டிருக்கும் அன்பின் வெளிப்பாடே ஜெபம். குழந்தை இயேசுவின் புனித தெரேசா சொல்லுவார், என் ஆன்மாவின் உயிர் மூச்சு ஜெபம். நான் அதிகமான வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பதில்லை, மாறாக அதிகமான அன்பை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் நான் என் வாழ்வுக்கு வலிமையை காண்கிறேன் என்று ஜெபித்த புனிதையைப் போல நாமும் எளிய மனதோடு ஜெபிக்க கற்றுக்கொண்டு புனிதத்தில் வளர்வோம். 2. தாழ்ச்சி. துணிகளை துவைக்கின்ற இடத்தில் நடந்த நிகழ்வு. நவகண்ணியராக நாவிஸ் கார்மேல் சபையில் சேர்ந்தபோது துணி துவைக்கும் பணியில் நடந்த நிகழ்வில் ஒரு அருட்கண்ணியர் தற்செயலாக அவர் மேல் அழுக்கு நீரை ஊற்றினார். தெரேசா அமைதி நிறைந்த தாழ்ச்சியோடு கடவுளுக்காக இந்த சிறு துன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். 3. புன்னகை. தன்னை அதிகமாக எரிச்சலூட்டிய அருட்சகோதரியிடம் புன்னகைத்து பேச முழு முயற்சி எடுத்தார், ஜெபித்தார். கடவுளுடைய பிரசன்னத்தின் தவறாத அடையாளமே புன்னகையும் மகிழ்ச்சியும் என்பதை உணர்ந்து வாழ்ந்து காட்டினார். கிறிஸ்தவனுடைய முகம் எப்போதும் புன்னகையோடு இருக்க வேண்டும், இழவு வீட்டு முகம் போல இருக்கக்கூடாது என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இவரிடம் கற்றுக்கொள்ளுகின்ற ஜெபம், தாழ்ச்சி, புன்னகை, இந்த 3ம் நம்முடைய ஆன்மாவுக்கு மிகவும் வேண்டியவை. அவற்றை வாழ்ந்து காட்ட இறைவன் வரம் கேட்போம். ஆமீன்.